நல்லா குரங்கு குத்தாத்துல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கு. பாவம் நீ மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்ற. அது பர்பிள் மிளகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சண்டே விலாக் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட், பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் எந்திக்கும் போது சரியான பனிங்க, மதியானத்துக்கு மேலே வெயில் மண்டையை புழக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து சண்டே ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், என்னோட பிறந்த வீடு பக்கத்தில் தான் இருக்குது, புகுந்த வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லோரும் வந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறலாம் நான்வெஜ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு உக்கடத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தான் நானும் ஹஸ்பண்டு காலையிலேயே கிளம்பி போயிட்டோம். சரியான கூட்டங்க. நாங்கள் எப்போவுமே வீட்டில் க்ரௌடாக இருக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உக்கடம் தான் போவோம். ஸோ அங்கே தான் வந்து பல்காக மீனாக இருக்கட்டும், நண்டு, ப்ரான் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அங்கே தான் வாங்குவோம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். பட் நல்ல ஃபிஷ்ஷாக என்னங்கிறத நம்ம வந்து பொறுமையாக 4 பக்கம் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரணும். அது நம்மளோட திறமை தான். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபிஷ் வாங்க போகும்போதே வந்து மத்தி வந்து கொஞ்சம் அளவாக வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுனால குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பினாங்க. அதனால் இந்த டைம் போய் நாங்கள் மத்தி தான் வந்து பல்காக வாங்கியிருந்தோம். மத்தியில் கொஞ்சம் குழம்பும் செய்கிற மாதிரியும், அப்புறம் வந்து மத்தியும் வாவலும் வாங்கியிருந்தோம். அதை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கார் வந்து நான்வெஜ்ஜில் வந்து ஒரு பெரிய செஃப்னே சொல்லலாம். அதுலேயும் ஃப்ரை போடுறதுலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தான் எவ்வளோ கிலோ வாங்கினாலும் சரி அவர் ஒரே அளவே இருந்து மசாலா தடவி எல்லாம் பண்ணிடுவார். அன்னைக்கும் அதே தான் அவர் தான் பண்ணார். ஊர்லேருந்து அக்கா, மாமா, அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அக்காவும் மாமாவும் ஒரு டெத் அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே போயிட்டாங்க. பாப்பாங்க மட்டும் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அண்ணி குழந்தைங்க, அம்மா, தங்கச்சி, அப்புறம் என் அத்தை, மாமா, குழந்தைன்னு சொல்லி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. மாமா மட்டும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வர முடியல. ஸோ திருப்பூர்லேருந்து வந்து எங்கள் மாமா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க. கேர்ள்ஸு, பாய்ஸு, குழந்தைகள்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போவே வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து அதை பற்றின விளாக்லாம் போடலான்ட்டு இருக்கோம். காம்போவாக நாங்களாம் ட்ரெஸ் பண்ணி அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்னு இல்லை, அவுட்டிங் எந்த ஏரியா இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற டயத்துக்கு உங்களுக்கு சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, நெக்ஸ்ட் நாங்கள் இதுக்கு என்னென்ன பேர்லாம் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் போயிட்டுருக்கும். அதை பற்றின வீடியோலாம் அடுத்தடுத்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ வாங்க, இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் யார் எப்படியே போகணும்னு சொல்லி அவர் வந்து வெளியே உட்காந்து ஃபிஷ் ஃப்ரை பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே பறிச்சோன்னா இவ்வளோ பறிக்கிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப நெறியடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வச்சு தான் ஃபிஷ் ஃப்ரை போட்டோம். ஸோ என்னோடய வீட்டுக்காரர் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தார். என் குழந்தை வந்து சர்வ் பண்ணேன். நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக போச்சு. அம்மா வந்து பியூர் வெஜ்ஜு. பட் இருந்தாலும் இத்தனை கவுண்ட்டுக்கு வந்து எனக்கு சரியாக வந்து குக் பண்ண தெரியாது, சொதப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க, குழம்பு வச்சாங்க. ஃபைனலாக அப்பப்போ டச்சப் வந்து எங்கள் அத்தை வந்து பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்கள நாங்கள் எதுவுமே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டோம். அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்பப்போ வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், கேர்ள்ஸ் அப்படின்னாலே இதான் கேர்ள்ஸ் வைப். எங்கள் ஃபேமிலி எப்போவுமே ஒரு கேர்ள்ஸ் கேங்குன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே எங்கள் ஃபேமிலி மட்டும் இருந்தாலே போதும், ஒரு க்ரௌடாகவே இருக்கும். அதே மாதிரி க்ரௌடாக இந்த குட்டியோண்டு ஒரு பிளேஸில் உட்காந்தோன்னே வேறு லெவலில் இருந்தது. நல்லா ஜாலியாக சுட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. என் குழந்தைனுமே சூப்பராக சமைப்பார். அடுத்தடுத்து அவரும் வந்து ஷவர்மா செய்வேன்னு சொன்னார், பர்கர் செய்வேன்னு சொன்னார், ஸ்ட்ரைப் செய்வேன்னு சொன்னார். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அவரையும் செய்ய வச்சு அதையுமே நான் வந்து ஒரு விலாகாக போடுறேன். எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபோன் பண்ணி அக்கா, மாமாவை, அப்புறம் அண்ணனை, மாமனார்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா எல்லாம் மீனி நாங்களே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த விலாகில் வந்து அப்பாவை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே பிஸி ஆகிட்டார். அதனால் அங்கேயே இருந்துட்டாங்க, வர முடியல. ஸோ அண்ணா மட்டும் ஃபைனலாக வந்தாங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறப்ப இவங்களோட சேர்ந்து ஸ்பெஷல் ஒரு சீஃப் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டி பப்பி தான். இவளுக்கு வந்து என் மேலே ரொம்ப ரொம்ப பாசம். இவன் எங்களுடைய தான் இருந்தா. பட் இவருக்கு இடையில வந்து கொஞ்சம் இந்த முடியல வந்து ஆக மாட்டேன்ருச்சு, ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சுங்கிறனால என் தங்கத்தை வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஆனாலும் கார் வருது, எல்லோரும் நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டாலாம் இவ தான் காருக்குள்ளே ஏறுவா. அதே மாதிரி இன்றைக்கி இவங்கெல்லாம் காருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவள் வந்து காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டா. ஸோ அவளுக்கு ஒரு குழியில் போடுவோம். ஏன்னா நம்மளது வந்து நல்ல ஒரு பியூர் சிறுவாணி தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு தண்ணியில் குளிச்சாதான் வந்து கொஞ்சம் ஹேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் குளிக்க வருவாங்க. ஸோ நம்ம செல்லத்தையும் நல்லா அழகாக குளிக்க வச்சாச்சு. குளிச்சுட்டு நல்லா சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பெரியவங்களாம் சாப்பிட்டோம். ஏன்னா குட்டீஸ்லாம் ஃப்ரை சாப்பிட்டதுனால கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ பெரியவங்களாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அத்தாலாம் தூங்கணும்னு சொல்லிட்டு அத்தா, மாமா, கொழுந்தன் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அம்மாலாம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக நிறைய ஃபன்னுமே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் பார்ப்பீங்க. ஸோ இந்த சண்டே அதுக்கப்புறம் செம்ம சூப்பராக வைபாக போச்சு. இதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலியில் இருக்க ஃபன் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இதோட கிளம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.